அம்மா அம்மா வாயா கண்ணு வா. நானே உன்னை வர சொல்லலான் இருந்தேன், நீயே வந்துட்ட. ஃப்ளைட்ல வந்தியோ? ஆமாம்மா, ஃப்ளைட்ல தான் வந்தேன். சரி வா உட்காரு, டீ எடுத்துட்டு வரட்டா உங்க ரெண்டு பேருக்கும்? புகழு, காலையில போனவே நீ இந்நேரம் வரைக்கும் வீட்டுக்கு வரல, இப்பதான் வந்திருக்க, அதுவும் உன் ஃப்ரெண்டு கூட. அம்மா என்ன கொஞ்சம் பேச விடுங்க. என்னையா? தம்பிக்கு நிச்சயதார்த்தமா? அப்படியா? ஆமையா. ஆமாவா? ஆமா, இந்த வாரம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு நானும் அண்ணனும் பேசி முடிச்சிருக்கோம். யாரோட அண்ணே? எங்க அண்ணன் தான்யா, வினிதாவோட அப்பா. ஓ, அப்போ என் தம்பிக்கு அண்ணன்னு நான் ஒருத்தன் இருக்கேன். என்கிட்ட கேட்கல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, என்னைய கேட்காம பேசி முடிச்சிருக்கீங்க. இல்லையா கண்ணு, நிச்சயதார்த்தத்தை வீட்டோட சிம்பிளா வச்சுக்கிடலான்னு தம்பி சொன்னான். சரின்னு பேசி முடிச்சிட்டு உனக்கு சொல்லலான்னு இருந்தேன். இப்போ வரைக்கும் சொல்லல, நானா தான் கேட்கறேன். அதான் ஏன் சொல்லலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படின்னா ஒரேடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு சொல்லலாம்னு நினைச்சீங்களோ? மாப்பிள்ள கொஞ்சம் அமைதியா பேசு. என்னத்த அமைதியா பேசுறது? என்னப்பா இப்ப என்ன ஆயிப்போச்சு? இதுக்கு மேல என்னம்மா ஆகணும்? அந்த பொண்ணே தம்பிக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடா என் பேச்ச கேட்காம பேசி முடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஐயா, பேசி முடிச்சது உனக்கு இல்ல, உன் தம்பிக்கு. அப்படின்னா இதுக்கு என்னமா அர்த்தம்? உன் தம்பி விருப்பப்படி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அண்ணன்னு நான் ஒருத்தன் அவனுக்கு எதுக்கு இருக்கணும்? இல்ல உங்களுக்கு மூத்த பிள்ளைன்னு ஒருத்தன் நான் எதுக்கு இருக்கணும்? ஐயா, உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொல்லி நான் எவ்வளவு தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ தானே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க. இப்ப அது பிரச்சனை இல்ல, எனக்கு முன்னாடி ஏன் தம்பிக்கு கல்யாணம் பண்றீங்கன்னு நான் கேட்கல, அந்த பொண்ணை ஏன் தம்பிக்கு பேசி முடிச்சீங்கன்னு தான் கேட்கறேன். உன் தம்பியும் அந்த பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்கப்பா, உனக்கே தெரியும் தானே. சரிங்கம்மா, அப்படியே இருக்கட்டும். ஆனா மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்காம முத்துவுக்கு எப்படி நீங்க இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம்? சரியா, நான் உங்க வழிக்கே வர்றேன். அப்படின்னா உன் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிட சொல்லு. மாப்பிள்ள சரியான சந்தர்ப்பம், மானபத்தி அம்மா கிட்ட சொல்லிடு. என்னப்பா சொல்லு, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிட சொல்லு. பொண்ணு ரெடியா இருக்கு, அந்த ரூபா பொண்ணு ரெடியா இருக்கு. ஒரே மேடையில ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிடலாமா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னடா என்னையும் சேர்த்து அந்த வீட்டுல தள்ள பாக்குறீங்க. எந்த வீட்டுல தள்ள பாக்குறோம்? எங்க அண்ணன் வீடு தானே. என்ன உங்க கூட பிறந்தாரு அவரு? கூட பிறக்கலைன்னாலும் அவர் எனக்கு அண்ணன் தான். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களோட வச்சுக்கோங்க, அதெல்லாம் என்கிட்ட கொண்டு வராதீங்க, என் தம்பி கிட்டையும் கொண்டு வராதீங்க. அப்படின்னா அதை நீ உன் தம்பி கிட்ட தான் ஏன் சொல்லணும்? அவன் தான் பிடிவாதம் பிடிச்சி என்கிட்ட சண்டை போட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட் வச்சே ஆகணும்னு சொல்லி இப்ப பேசி முடிச்சிருக்கேன் நான். இனி உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாள் குறிக்கணும் இந்த வாரத்துக்குள்ள. தம்பி எங்க அவன்? அவன் இந்நேரம் ஆபீஸ்ல இருப்பான். சரி, வரட்டும் அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ என்னன்னு பேசினாலும் பேசின முடியோ மாத்த முடியாதுப்பா. அவன் அந்த பொண்ணை தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறான். நானும் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இனி நீ வந்து உன் தம்பி வாழ்க்கையில குறுக்க நிக்காத. நான் என் தம்பி வாழ்க்கையில குறுக்க நிக்கிறேனா? அம்மா, என் தம்பி நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். இல்லாட்டி உங்ககிட்ட நான் இப்படி எல்லாம் என்னைக்காவது சண்டை போட்டிருக்கேனா? அந்த பொண்ணும் வேண்டாம், அந்த குடும்பமும் வேண்டாம் நமக்கு. அப்படின்னா புகழ் கூட மட்டும் எதுக்கு பழகிக்கிட்டு இருக்க? அம்மா, இவன் என் ஃப்ரெண்டுமா. அதே மாதிரி தான் இவங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு, வினிதா உன் தம்பிக்கு ஃப்ரெண்டு. எப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதா? அப்போ உன் ஃப்ரெண்டு மட்டும் நல்லவனா இருக்கலாம், நீ அவன் கூட பழகலாம். நான் என் ஃப்ரெண்டு கூட பழக கூடாதா? அவர் நல்லவரா இருக்க கூடாதா? இல்ல வினிதா நல்லவளா இருக்க கூடாதா? உன் தம்பி தான் அவ கூட பழக கூடாதா? இப்படி பேசினா நான் என்னமா சொல்லுவேன்? சொல்லுப்பா சொல்லு, உனக்கு என்ன நியாயம்னு படுதோ சொல்லு. இல்ல நானும் தெரியாம தான் கேக்குறேன், அந்த குடும்பத்து மேல உனக்கு அப்படி என்ன ஒரு பகை? வேந்தனோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியானதை பார்த்துமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயா கண்ணு, இங்க பாரு, நான் சொல்றேன்னு ரெண்டு பேரும் கோச்சுக்கிடாதீங்க. புகழு, உனக்கு உன் பொண்டாட்டி கூட நல்லபடியா குடும்பம் நடத்த தெரியல. அதுக்கு அந்த பொண்ணை நீ கோளாறு சொல்லிக்கிட்டு, உங்க அப்பாவையும் கோளாறு சொல்லிக்கிட்டு, உன் தங்கச்சிங்களையும் கோளாறு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு உன் ஃப்ரெண்டும் உனக்கு ஒத்து ஊத்துறான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கல, இவனை எதுக்கு இழுக்கிறீங்க? இவனை வச்சுதானே அம்மான்னு கூட பார்க்காம நீ என்கிட்ட இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. உன் தம்பி காதலுக்கும் குறுக்க நிக்கிற. நான் குறுக்க நிக்கிறேனா? என் தம்பியோட காதலுக்கு நான் குறுக்க நிக்கிறேனா? அப்புறம் நீ பண்றதுக்கு பேர் வேற என்னப்பா? சரி, அப்படியே இருக்கட்டும். நான் சொல்றது தப்பாவே இருக்கட்டும், நீங்க சொல்றது எல்லாம் சரியாவே இருக்கட்டும். இவனோட வைஃப் எங்க? ஃபர்ஸ்ட் வைஃப் எங்க? அந்த பொண்ணு எங்க இருக்கோ யார் கண்டா? இவன் படுத்தின பாட்டுல எங்க போய் உட்காந்துருக்கோ? சரி, இவன் தான் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தினான். அந்த கொடுமை தாங்காம தான் டிவோர்ஸ் வாங்கிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. போற பொண்ணு ஏன் பாதி சொத்தை எழுதி வாங்கிட்டு போகணும்? எப்ப டிவோர்ஸ்னு ஒண்ணு நடந்தா பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். சரி, இப்ப அந்த பொண்ணு எங்க? அது எனக்கு எப்படிப்பா தெரியும்? சரி, அந்த பொண்ணு எங்கன்னு தெரிய வேண்டாம். இப்ப அந்த சொத்து எங்க இருக்கு? அந்த சொத்தையெல்லாம் வச்சு கட்டி வைக்க முடியாதுன்னு சொல்லி தானே எங்க அண்ணன் கிட்ட அவ்வளவு சொத்தையும் கொடுத்து அதுக்கு பதிலா காசை வாங்கிட்டு போயிருச்சு. அப்படின்னு உங்க அண்ணங்கிறவர் தானே சொல்லியிருக்காரு. நிஜமாவே என்ன நடந்ததுன்னு நீங்க பாத்தீங்களா? சரி, அப்ப நிஜமாவே என்ன நடந்ததுன்னு நீ பாத்தியா? நான் பார்க்கல, ஆனா எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நான் என் ஃப்ரெண்டை நம்புறேன். அதே மாதிரி நானும் என் ஃப்ரெண்டை நம்புறேன். மாப்ள, என்னடா எனக்காக நீ அம்மா கிட்ட சண்டை போடாத. உனக்காக சண்டை போடல, நான் என் தம்பிக்காக தான் சண்டை போடுறேன். நீ அமைதியாரு. என்ன வச்சு தன்னடா சண்டை போடுற? இப்ப சண்டையே என்னாலதான் ஆரம்பிச்சிருக்கு. போதும் விடு. நீ எனக்காக எவ்வளவுதான் பேசுவ? உனக்காக நான் பேசாம வேற யாரா பேசுவாங்க? அமைதியாரு. மாப்ள வேண்டாம் மாப்ள.
சொன்னா கேளு. உனக்கு உண்மையிலேயே என் மேல அன்பு இருந்தா, மரியாதை இருந்தா இந்த பேச்சை இத்தோட விட்டுரு. இத்தோட விட்டா என் தம்பி உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வாழ்க்கை நாசமா போகும். நீ இப்ப நிக்கிற மாதிரி தான் அவனும் நாளைக்கு நிப்பான். 2 பேரும் லவ் பண்றாங்கடா. ஒருவேளை என் தங்கச்சி எம்கேவுக்கு பொருத்தமான பொண்ணா அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா என்ன பண்ணுவ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம நினைக்கிறதெல்லாம் எப்பவும் நடக்கணும்னு அவசியம் இல்லை மாப்ள. என் தங்கச்சி எனக்கு வேணா கொடுமைக்காரியா இருந்திருக்கலாம். ஒருவேளை எம்கேவுக்கு நல்ல பொண்டாட்டியா இருந்துட்டான்னா நம்ம அவங்க காதலை பிரிச்சோன்னு ஆயிடக்கூடாது. அதுக்கு விட்டுரு, இந்த பேச்சை இத்தோட விட்டுரு. முடியாது முடியாது, முடியவே முடியாது. தேவையில்லாம இப்ப நீ தான் பொல்லா பிள்ளையாவ. ஆயிட்டு போறேன். என் தம்பி லைஃபை காப்பாத்தணும்னா அதுக்கு நான் என்ன வேணாலும் ரிஸ்க் எடுப்பேன். அவனோட லைஃப் ரிஸ்க்ல இருக்குன்னு நம்மளா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ என்னமோ. உன் தம்பி வினிதாவை சின்சியரா லவ் பண்றான். வினிதாவும் அப்படித்தான். அவங்க 2 பேரும் நல்லா வாழ்ந்துட்டு போறாங்கடா. விடு. முடியாது, அதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். என்ன என்னம்மா? நிச்சயதார்த்தத்தை என்னைக்கு வச்சுக்கலாம்? உனக்கு என்னைக்கு வசதிப்படும்? நிச்சயதார்த்தமே நடக்கக்கூடாது. சரி, அப்படின்னா நீ அதை உன் தம்பி கிட்ட பேசிக்கோ. நீயாச்சு உன் தம்பியாச்சு, என்னன்னு போங்க. அம்மா, என்னப்பா? இந்த விஷயத்துல என் பேச்சை நீங்க கேட்கலன்னா நிச்சயதார்த்தத்துக்கு நான் வரவே மாட்டேன். நான் இல்லாம தான் நீங்க நடத்தணும். இது விஷயமா நீ எது பேசுறதா இருந்தாலும் உன் தம்பி கிட்ட பேசிக்கோன்னு சொல்லிட்டேன். சரி, நிச்சயதார்த்தத்துக்கு வர்றவங்க எல்லாம் மூத்தவன் இருக்கும்போது இளையவனுக்கு ஏன் கல்யாணம் பண்றீங்கன்னு உங்ககிட்ட கேட்டா என்ன பண்ணுவீங்க? மூத்தவன் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டான்னு சொல்லுவேன். அப்படின்னு உங்ககிட்ட நான் எப்ப சொன்னேன்? அப்படின்னா கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியா? நீ சரின்னு சொல்லு. உடனே உனக்கும் பொண்ணு ரெடியா தான் இருக்கு. நீங்க சொல்ற பொண்ணு எனக்கு வேண்டாம். அதான், அது எனக்கு எப்பவோ தெரியுமே. நான் சொல்ற பேச்சை நீ கேட்க மாட்டேன் உன் கல்யாண விஷயத்துலன்னு. சரி சொல்லு. அப்போ உனக்கா ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா? இல்லைன்னா வேற எங்கேயாவது வெளியே பாப்போமா? சின்னமலை எஸ்டேட்ல இருந்து ஏற்கனவே மாப்பிள்ளை கேட்டு விட்டாங்க உன்னைய. அவங்களுக்கு வேணா நான் ஓகே சொல்லவா? பொண்ணு பார்க்க போவோமா? அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. அவசியம் இல்லைன்னா? பொண்ணு நானே பார்த்து வச்சிருக்கேன். ஐயா, அப்படியா? யாரையா அந்த பொண்ணு? நான் ரொம்ப வருஷமா அந்த பொண்ணை தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? உன் கூட படிச்ச பொண்ணா? பெங்களூர்லயா? இல்லம்மா, நம்ம ஊட்டியில தான். ஊட்டியில யாரு? அவரு நம்ம பக்கத்து ஸ்டேட்டுக்காரருக்கு பொம்பளை பிள்ளை கிடையாதே. வேற யாரையா? பொண்ணு யாருன்னு நான் சொல்றேன். இந்த மாசத்தை விட்டுருங்க. அடுத்த மாசம் பொண்ணு வீட்டுக்கு போய் நம்ம பொண்ணு கேட்கறோம். எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தம்பிக்கு நிச்சயதார்த்தமே நீங்க பண்ணணும். 1 மாசம் தானே? உன் தம்பி கிட்ட சொன்னா சரின்னு சொல்லிடுவான். அவனுமே உனக்கு கல்யாணம் பண்ணாம தான் கல்யாணம் பண்றதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். அப்புறம் நீ ஒன்றும் சம்மதிக்க மாட்டேங்கிறியேன்னு தான் எனக்காவது என்கேஜ்மெண்ட் பண்ணுங்கம்மா, வினிதாக்கு என்னால் ஒரு பதிலும் சொல்ல முடியலன்னு சொல்லி பிடிவாதமா இப்போ என்கேஜ்மெண்ட் வச்சிருக்கான். மாப்பிள்ள, என்னடா இல்ல, உனக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் முத்து வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒண்ணும் இல்லையா? இப்போ உனக்கும் அரசியோட அப்பாவுக்கும் ஆப்ரேஷன் நடக்கணும், அப்புறம் பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கணும். அப்படி இப்படின்னு எப்படியும் ஒரு மாசம் போயிடும். அப்புறமா போய் மான வீட்டில் பொண்ணு கேட்கலாம். கல்யாணம் அப்படி இப்படின்னு அது ஒரு மாசம் 2 மாசம் போயிடும்னு வை. எப்படி ஒரு 3 மாசத்தை இழுத்துருவேன் இப்படியே. சரி, அதுக்குள்ள உன்னோட எக்ஸ் ஒய்ஃபை தேடி கண்டுபிடிப்போம். அந்த பொண்ணை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னு வை. அந்த பொண்ணு மூலமா எல்லாருக்கும் எல்லா உண்மையும் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் தம்பியே வினிதாவை வேண்டான்னு சொல்லிடுவான். ஓ, நீ அப்படி வர்றியா? அதுக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தம்பிக்கு எதுனாலும் பண்ணணும்னு சொல்றேன். சரி, இதுக்கும் தம்பி சம்மதிக்கிறானான்னு பார்ப்போம். ஐயா, என்னையா நீ பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லு. உடனே போய் அம்மா அவங்க வீட்டில் பேசி முடிச்சிடுறேன். பொண்ணு வேற யாரும் இல்லம்மா, உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச பொண்ணு தான். எனக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணா? ரூபாவா? இல்ல, நம்ம அருணாச்சலம் இருக்கார்ல, அவரோட தங்கச்சி மானு. சொல்லு புகழ், என் மச்சான் வயசு என்ன, உங்க அப்பா வயசு என்ன? உங்க அப்பாவோட வாழ்க்கை முடிய போகுது. ஆனா என் மச்சானுக்கு அப்படி இல்ல. அப்படி இருக்கும்போது இவன் ஏன் அவருக்கு கிட்னி கொடுக்கணும்? அதை பத்தி அவரே கவலைப்படல, நீ ஏன்டா கவலைப்படுற? நான் கவலைப்படாம ஏன் மச்சான் இல்ல? எம்கே, வினிதாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் வேந்தன் உனக்கு மச்சான். அது வரைக்கும் உங்களுக்குள்ள அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வேற எதுவும் கிடையாது. ஓஹோ, ஆமா. சரி, எனக்கு இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏன் என்னோட மச்சான், சரி வினிதாவோட அண்ணன், உங்க அப்பாவுக்கு கிட்னி கொடுக்கணும்? ஏன்னா எங்க அப்பாவுக்கு கிட்னி தேவையா இருக்கு. தேவையா இருக்கு, அது எனக்கும் தெரியும். கோயம்புத்தூருக்கு இப்ப அந்த விஷயமா தானே போயிட்டு வந்த. அது அந்த டோனர் கிட்னி கொடுக்க சம்மதிக்கல, வேற ஒருத்தருக்கு தரேன்னு சொல்லிட்டாராம். ஏன்? ஏன்னா அவருக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. என்கிட்ட கேட்க வேண்டியதானே இடியட்? உங்ககிட்ட நான் ஏன் கேட்கணும்? ஏய், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்மா. ஃப்ரெண்ட்ஸ்னா நான் உங்ககிட்ட பணம் கேட்கணுமா? சோ நீ என்கிட்ட பணம் கேட்க மாட்ட? கேட்க மாட்டேன். ஏன்? ஏன்னா உங்ககிட்ட பணம் வாங்குறது பெருசு இல்ல, அதை என்னால திருப்பி கொடுக்க முடியணும்ல. திருப்பி கொடுக்க முடிஞ்சாதானே நான் வாங்கணும். நான் உன்னை திருப்பி கொடுக்க சொன்னேனா? நீ கேட்காட்டினாலும் நான் கொடுத்து தானே ஆகணும். அப்படி ஒரு அவசியமும் இல்லையே. நான் உங்ககிட்ட திருப்பி கேட்கவே போறது இல்ல. என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ள அப்படி என்ன இருக்கு? ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு. அப்படியெல்லாம் நான் ஃப்ரீயா யார்கிட்ட எதையும் வாங்க மாட்டேன். அப்படி வா வழிக்கு. உன் ஃப்ரெண்டு நானு, அதுவும் எப்பல இருந்து? ஸ்கூல் டேஸ்ல இருந்து. என்கிட்ட பணம் வாங்கிக்க மாட்டேன். ஆனா என் மச்சான் உனக்கு யாரு? அவர்கிட்ட மட்டும் நீ கிட்னி வாங்கிப்ப. அது
ஆ சொல்லு சொல்லு, இப்ப பதில் சொல்லு. அப்படி உன்கிட்ட எனக்கு இல்லாத உரிமை என் மச்சானுக்கு மட்டும் எப்படி வந்தது? எத்தனை நாளா தெரியும் அவனை உனக்கு? அது சொல்லு புகழ், சொல்லு. இத்தனை வருஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். உன்கிட்ட எனக்கு இல்லாத உரிமை, நான் உனக்கு பணம் கொடுக்க முடியாத ஒரு உரிமை அவனுக்கு மட்டும் எங்க இருந்து வந்தது? சொல்லு. அப்படி என்ன அவசியம் அவனுக்கு உங்க அப்பாவுக்கு கிட்னி கொடுக்கணும்னு? இல்ல உனக்கு தான் என்ன அவசியம் அவன்கிட்ட அப்படி வாங்கணும்னு? மாட்டிக்கிட்டேனே. இப்போ இவங்ககிட்ட நான் எப்படி சொல்றது? கேஎஸ் சார் இவனுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாரே. சொந்த தம்பிக்கே தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்காருன்னா அப்போ கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும். இவன் போய் வினிதா கிட்ட சொல்லிட்டான்னா, அப்படிலாம் சொல்ல மாட்டான், இருந்தாலும் சொல்லிட்டான்னா நம்மளால எதுவும் பிரச்சனைன்னு ஆயிடக்கூடாது. என்ன செய்யலாம்? இப்போ சொல்ல போறியா இல்லையா? ஏன்னா ஏன்னா நீ எனக்கு ஃப்ரெண்ட், அவ்வளோதான். நான் உனக்கு ஃப்ரெண்ட், அப்போ அவன் உனக்கு யாரு? என் மச்சான் உனக்கு யாரு? நான் கட்டிக்க போறவர். கட்டிக்க போறவரா? ஆமா. இது எப்போல இருந்து? அது ஒரு வருஷத்துக்கு மேல. ஒரு வருஷத்துக்கு மேலன்னா? ஒரு வருஷமா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம்டா, போதுமா? லவ் பண்றீங்களா? நீ லவ் பண்றியா? ஆமா. ஏன் நான் லவ் பண்ண கூடாதா? பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம், அதுல தப்பு இல்ல. அவன் ஒரு டிவோர்ஸி. அதனால என்ன? கல்யாணம் ஆனவரை தான் லவ் பண்ண கூடாது. கல்யாணம் ஆகி டிவோர்ஸும் ஆகி இப்ப சிங்கிளா இருக்கிறவரை லவ் பண்ணலாம். புகழ் புகழ், நீ என்ன சொல்ற? நானும் அவரும் ஒரு வருஷத்துக்கு மேல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றேன். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்றேன். அந்த உரிமையில தான் எங்க அப்பாவுக்கு அவர் கிட்னி கொடுக்க போறாருன்னு சொல்றேன். போதுமா உனக்கு எக்ஸ்பிளனேஷன்? என்ன சொல்ற? இதுக்கு மேல உனக்கு என்னடா சொல்லி புரிய வைக்கணும்? ஏய், அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்குமா? இருந்துட்டு போகுதுடா, அத பத்தி நானே கவலைப்படல. உனக்கு என்ன கவலை? நீ கவலைப்பட மாட்ட இடியட். என்னைக்கு நீ உன்னை பத்தி கவலைப்பட்டிருக்க? பட் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டியா? நீ யாரடா ஒத்துக்கிறதுக்கு? ஏய் ஏய், இங்க பாரு. நீ 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 இப்படி எல்லாம் பேசாத. இங்க பாரு, நீ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. உனக்கு அப்படி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னா நீ வேற ஒரு நல்ல பையனை பார்த்து லவ் பண்ணு. ஏன் வேந்தனுக்கு என்ன குறைச்சல்? நல்லா படிச்சிருக்காரு, நல்ல பிசினஸ் பண்றாரு, அழகா இருக்காரு, கலரா இருக்காரு. என்னடா குறைச்சல் அவருக்கு? அவன் அவன் அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபே ஒழுங்கா வச்சு வாழ தெரியாதவன். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை ஒழுங்கா வச்சு வாழ தெரியலல்ல, இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். அதனால செகண்ட் ஒய்ஃபான என்னைய நல்லா வச்சு வாழ்வாரு. அப்படியே ஒரு அற வச்சேன்னு வையேன். இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? நீ அவனை லவ் பண்றது எனக்கு பிடிக்கல. ஓஹோ, எனக்கு கூட தான் நீ வினிதாவை லவ் பண்றது பிடிக்கல. வாட்? என்ன சொல்ற? என்னடா எல்லாத்தையும் ரெண்டு தடவை கேட்குற? எனக்கு கூட தான் நீ வினிதாவை லவ் பண்றது பிடிக்கல. அதுக்காக நான் ஏதாவது உன் லவ்வுக்கு குறுக்க நிற்கிறேனா? இல்லை நீ வினிதாவை லவ் பண்ணக்கூடாது, அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்கிறேனா? சொல்லலைல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்னோட லிமிட் எதுன்னு தெரிஞ்சு நான் ஓரமாக தானே ஒதுங்கி நிற்கிறேன். அதே மாதிரி நீயும் தள்ளி நில்லு. வினிதாவும் அவனும் ஒண்ணா? ஆமாம், ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி தானே. ஓ, உனக்கு அதெல்லாம் தெரியும்? ஓய், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வருஷத்துக்கு மேலே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி தெரியும்னு கேட்குறேன்? ஓ ஷிட். இங்க பாரு, அவன் உனக்கு வேண்டாம். அப்படின்னா வினிதாவும் உனக்கு வேண்டாம். இடியட், எதுக்கும் முடிச்சு போடுற? நான் கரெக்டாக தான் முடிச்சு போடுறேன். லுக் லுக், இங்க பாரு புகழ், நான் சீரியஸா சொல்றேன். அவன் உனக்கு வேண்டாம். வேற நல்ல பையனா பார்ப்போம். வினிதாவையும் அவனையும் நீ கம்பேர் பண்ணாத. சரி, நான் கம்பேர் பண்ணல. அதே மாதிரி நீயும் எங்க காதல ரொம்ப குறைச்சி எடை போடாத. எனக்கு வேந்தனா ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட கேரக்டர், அவரோட பர்சனாலிட்டி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் அவரை லவ் பண்றேன். ஓ சரி, எங்க பாத்தீங்க ரெண்டு பேரும்? ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டல்லையா? எப்போ? அது ஒரு வருஷத்துக்கு முந்தி. நான் எங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தேனா, அவரும் அங்க பாப்பாவை கூட்டிட்டு செக்அப் வந்திருந்தாரு. அப்பதான் எனக்கு தெரியும். அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி லவ் பண்ணிட்டீங்க அப்படியா? அஃப்கோர்ஸ் யா. உன்ன மாதிரி ஒரு இடியட் யாராவது இருப்பாங்களா? சரி, நானே முதல் ஆளா இருந்துட்டு போறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, வேந்தனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அந்த வீட்டு மருமகளை ஆயிடுவேன். வினிதாவுக்கு அண்ணி. அப்போ உனக்கு நான் என்ன வேணும்? அக்காடா. எம்கே, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஆமா, உன் தலை. கூல் கூல் கூல். orange பல்ல கலட்டிடுவேன் புகழ். இங்க பாரு, உனக்கும் வினிதாவுக்கும் நடக்க போற கல்யாணத்துல நான் தான் வினிதாவுக்கு நாத்தனார் முடிச்சே போடணும். அத மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட மரியாதையா பேச சொல்லிட்டேன். அரைவேன் பல்ல கலட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வையி, பொண்ணு கொடுக்க மாட்டோம். ஏச்சி பே ஃபூல். சேம் டு யூ. உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்க போற, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன். ஆபீஸ்ல பார்க்கலாம். ஏய் இரு. என்ன? நான் லீவ் அப்ளை பண்றேன், சாங்ஷன் பண்ணிடு. எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளைக்குன்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு மாசத்துக்கு.
ஒரு மாசத்துக்கா? ஆமாப்பா, எங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நான் பத்திரமா பாத்துக்கணும்ல. எப்பவும் போல நர்ஸ் போட்டு பாரு. அது நார்மலா டயாலிசிஸ் பண்ணும்போது நான் நர்ஸ் போட்டு தான் பார்ப்பேன். இப்போ ஆபரேஷன் முடிஞ்சு அவரை நான் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், குழந்தை மாதிரி பாத்துக்கணும். ஸோ எனக்கு கண்டிப்பா 1 month லீவ் வேணும். சாங்ஷன் பண்ணிடு. சாங்ஷன் பண்றேன், பட் வித்தவுட் சேலரி. சரி பரவாயில்ல, எப்படியும் கிட்னிக்கு கொடுக்கான்னு நான் எடுத்து வச்சிருந்த காசு எனக்கு மிச்சமாக தான் இருக்கு. சேலரி வராட்டினாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இடியட். தேங்க்யூ அண்ட் சேம் டு யூ. இரு. இன்னும் என்னடா உனக்கு? இல்ல, அது எப்படி கரெக்டா நீ லவ் பண்ணவனுக்கும் உங்க அப்பாவுக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ற அளவுக்கு மேட்ச் ஆகுது? எதேச்சியா மேட்ச் ஆச்சா இல்ல பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுற மாதிரி ஒருத்தனை தேடி பிடிச்சி லவ் பண்ணியா? அப்படி ஒருவேளை எதேச்சியா மேட்ச் ஆயிருந்தா 1 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னேல, அதுவும் ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் மீட் பண்ணோம்னு சொன்னேல, அப்பவே இந்த மாதிரி விஷயத்தை பத்தி பேசி இருந்திருப்பீங்க. அப்போ பிளட் குரூப் சேம் அப்படிங்கறத பத்தி எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அப்பவே ஏன் டெஸ்ட் எடுக்கல? அப்பவே ஏன் அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணல? இல்ல, நீயா பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுற மாதிரி ஒருத்தனை தேடி பிடிச்சி லவ் பண்ணியிருக்க, அதுதான் என் மச்சான் அப்படின்னா அப்பவே ஏன் ஆபரேஷன் பண்ணல? சொல்லு. இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு பதில் சொல்லு. அது அது வந்து சொல்லு. அப்படின்னா நீ என்கிட்ட சொன்னது எல்லாம் போய் அதானே? இல்லடா, உண்மைதான். என்ன உண்மை? நான் உங்ககிட்ட சொன்ன எல்லாமே உண்மைதான். அப்படின்னா நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லு. நான் எதுக்கு உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லணும்? என்கிட்ட சொல்ல மாட்டேன். இத்தனை வருஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், என்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா என் அண்ணன் கிட்ட சொல்லுவேன், அப்படித்தானே? என்ன அதிர்ச்சியில் அப்படியே வாயை பிளக்குற? சொல்லு, என்ன பதில் சொல்ல போற? என் மூலமா தான் என் அண்ணனையும் உனக்கு தெரியும். ஆனா உன்னை பத்தின நிறைய விஷயங்கள் என்னை விட என் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி? சோ இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஐடியா கொடுத்தது என் அண்ணன், அப்படித்தானே? அப்படித்தான். சொல்லு, என்ன ரீசன்? சொல்ல மாட்டேல? சரி சொல்லு, உங்க அப்பாவோட பிளட் குரூப் என்ன? உன்னோட பிளட் குரூப் என்ன? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. சொல்லு. என்னது? சொல்ல முடியாது, நீ கிளம்பு. ஏய், அப்போ ஏதோ இருக்கு, அதுல ஏதோ இருக்கு, என்னன்னு சொல்லு. இங்க பாரு, இத பத்தி உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஆபீஸ்ல நீ எனக்கு பாஸ், மத்தபடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஒரு லிமிட்டுக்குள்ள இரு, கிளம்பு. முடியாதுமா, முடியாது. என் அண்ணன் தன்னோட ஃப்ரெண்டுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்றாரோ அதே அளவுக்கு நானும் உனக்கு ஃப்ரெண்டு தான். உனக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்போ எனக்கு என்னடா கெட்டது நடக்க போகுது? கல்யாணம் பண்ண பொண்ணை ஒழுங்கா வச்சு வாழ முடியாம டிவோர்ஸ் பண்ணி கையில ஒரு குழந்தையோட தனியா நிக்கிறவன நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். இதுதானே என் அண்ணனோட பிளான். தெரிஞ்சு போச்சு எனக்கு. சோ என் மச்சான் உன் அப்பாவுக்கு கிட்னி கொடுக்கணும். அதுக்கு பதில் உபகாரமா டிவோர்ஸ் ஆகி நிக்கிற அவனை, கையில குழந்தையோட நிக்கிற அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் என் அண்ணனோட பிளான். கரெக்ட்? சரி, ஆமா, அப்படியே வச்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்டேல, கிளம்பு. அதான் நான் பார்த்தேன். நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் இந்த விஷயத்த எனக்கு தெரியாம இருக்கணும்னு என் அண்ணன் நினைச்சிருக்காரு. தெரிஞ்சா நான் நடக்க விட மாட்டேன்ல. சோ அவருக்கு அவரோட ஃப்ரெண்ட் லைஃப் முக்கியம். எப்படியாவது ஒரு பொண்ணை அவரோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அது என் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். இங்க பாரு எம்கே, என்னோட பர்சனல் லைஃப்ல நீ தலையிடாத. உன்னோட பர்சனல் விஷயத்துல நான் ஏதாவது தலையிடுறேனா? என்னோட பர்சனல்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா உன்னோட பர்சனல் அப்படி இல்ல. அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த பொண்ணை ஒழுங்கா வச்சு வாழ முடியாம டிவோர்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்கான். அவனை திரும்ப நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கை நாசமா போகணுமா? நோ வே. இதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் என் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். எங்கிட்ட பிடிச்சு கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். ஆனா நல்ல வேலை ட்ரீட்மெண்ட் விஷயத்தை பத்தி யோசிக்கல. ஆனா பிளட் குரூப் என்னன்னு கேட்டுட்டான். அது எப்படி இவனுக்கு ஞாபகம் இல்லாம போகாது. இப்போதைக்கு மறந்துருக்கலாம். யோசிச்சு அதையும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கேஎஸ்ஆர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும். இந்த விஷயம் இவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சார் சொன்னது கரெக்டா தான் போச்சு. வினிக்கிட்ட சொல்லி அவ எதுவும் பிரச்சனை பண்றாளோ இல்லையே, இவனே பிரச்சனை பண்ணிடுவான் போலயே. என் மேல இவன் ரொம்ப கேரிங்கா தான் இருப்பான். ஆனா அந்த கேரிங்க இந்த விஷயத்துல தான் காட்டணுமா? கடவுளே. ஆனாலும் இவனுக்கு இவ்வளவு புத்திசாலித்தனம் ஆகாது. ஆனா இந்த புத்திசாலித்தனத்தை வினிதா விஷயத்துல யூஸ் பண்ணா பரவாயில்ல. பிசினஸ்லயும் இந்த மாதிரி விஷயத்துலயும் தான் யூஸ் பண்ணுவான். வினிதா விஷயத்துல எல்லாத்தையும் கோட்டை விட்டுருவான். இவனை சொல்லியும் தப்பு இல்லை, எல்லாம் காதல் படுத்துற பாடு. நம்பிட்டா கண்ணை மூடிக்கிட்டு நம்புவான். நம்பினவங்கள சந்தேகப்படக்கூடாதும்பான். ஆனா நம்புறதுக்கு முன்னாடி படா படுத்து எடுத்துருவான் ராஸ்கல். கடவுளே, இப்போ விஷயம் வெளியே தெரிஞ்சு பாப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கூடாது. நம்ம தான் ஏதாவது பண்ணணும்.